மெக்கானிக் நண்பர்களுக்கு வணக்கம். நான் சங்கத்திலேருந்து ஷானவாஸ் பேசுகிறேன். இது டோமினர் 400. இதில் வந்து சர்வீஸ் ரிமைண்டிங் லைட் வந்து எரிஞ்சினே இருக்குது. இது இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னாக்கா, இந்த சர்வீஸ் ரிமைண்டிங் லைட் வந்து எப்படி வந்து ஆஃப் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து முதல்ல சாவி ஆஃப் பண்ணிவிட்டு, இதில் வந்து மோடு பட்டன் ஒன்று இருக்குது. அதேமாரி வந்து பக்கத்தில் வந்து செட் பட்டன் ஒன்று இருக்குது. ரெண்டுத்துலேயும் வந்து இந்த மோடு பட்டனில் இருக்கிறது வந்து என்ன பண்ணோன்னாக்கா, லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு நம்ம என்ன பண்ணோன்னாக்கா சாவி வந்து நம்ம வந்து ஆன் பண்ணோம். சாவி வந்து ஆன் பண்ணாக்கா வந்து மீட்ரு வந்து ஒர்க் ஆகும். அதேமாரி வந்து 15 செகண்ட் வந்து அந்த மோடு பட்டன் வந்து பிடிச்சிக்கினே இருக்கணும். படிச்சுன்னே இருக்கும்போது என்ன ஆகுனாக்கா, அந்த ஸ்பானர் சிம்பிள் வந்து நமக்கு பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆகும்போது என்ன பண்ணணுன்னாக்கா, நம்ம வந்து அடுத்தது அதை விட்டுட்டு மோடு பட்டன் விட்டு இப்போ வந்து செட் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணாக்கா வந்து அது பிளிங்கிங் ஆகிறது ஃபுல்லாக வந்து ஸ்டாப் ஆகிடும். இப்போ வந்து ஸ்பானர் சிம்பிள் வந்து போயிடுச்சு. நம்ம வந்து திரும்ப வந்து நம்ம வந்து சாவி வந்து ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ சர்வீஸ் ரிமைண்டிங் லைட் வந்து ஆஃப் ஆகிடுச்சான்னு சொல்லி. இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து சர்வீஸ் ரிமைண்டிங் லைட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. நன்றி, வணக்கம்.